بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் ஜம்மியத்துல் உலமா மூலமாக நடாத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டும் பிரிந்ததும் இந்த மாதம் தான். எல்லோரும் நினைக்கிறது நபி அவர்கள் பிறந்தது இந்த மாதம், அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டும் போனதும் பிரிந்ததும் அல்லாஹ்விடத்தில் சென்று அடைந்ததும் இந்த மாதம் தான். இரண்டு நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் தான் நடந்தது. பிறந்ததில் கருத்து வேறுபாடு இருக்கிறது, 12ஆம் புறையா 9ஆம் புறையா 17ஆம் புறையா. ஆனால் வஃபாத் ஆகினதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. 12 என்றதில் சையீதுல் அவ்வலீன் வல் ஆஹிரீன், ஆரம்பமானவர்கள் கடைசியானவர்களுடைய தலைவர். சையீது உலுதி ஆதம், ஆதமுடைய பிச்சலங்களுடைய தலைவர். இமாமுல் அம்பியா, நபிமார்களுடைய இமாம். மியராஜுடைய சந்தர்ப்பத்தில் பைத்துல் மக்தீஸில் நபிமார்கள் எல்லாரையும் வச்சு தொழுவிச்சாங்க. 2 ரக்காத் தொழுவிச்சத்துக்கு பின்னால் தான் நபி அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க போனார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நபியை பற்றி பேசுகிறது, அந்த நபியை பற்றி கேட்கிறது. இன்று எங்களுக்கு மத்தியில் என்ன நடக்குதுண்டா, இதுக்கு முன்னால் காலங்களில் கேட்டால் மூத்தவர்களுக்கு தெரியும், அதிகமாக புக்ஸல் படிப்பாங்க, அதிகமாக புக்ஸல் படிக்கிறது. அப்போ நபி அவர்கள் பிறந்தது வளர்ந்தது எப்போ வஃபாத் ஆகினாங்க எல்லாம் தெரியும். இப்போ இருக்கிறவங்களுக்கு சில மக்களுக்கு அதுவும் தெரியாது. எங்கே வாழ்ந்தாங்க, எங்கே மௌத்தாயினாங்க, எப்போ ஹிஜ்ரத் போனாங்க, எத்தனாம் ஆண்டில் அவங்களோட உம்மா மௌத்தாயினா வாப்பா மௌத்தாயினா, ரெண்டும் சிலாக்களுக்கு இப்போ ஒரு 10, 15, 16 வயசு பிள்ளைகளும் தெரியாமல். ஆனால் கண்ணியமானவர்களே, அதே படிக்கிறதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நாங்கள் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னென்றால், நேரடியாக நாங்கள் தலைப்புக்கு வருகின்றேன். மிக முக்கியமான பாடம் என்னென்றால், நபி அவர்களுடைய நற்குணம், நபி அவர்களுடைய அஹ்லாக். இந்த அஹ்லாக் தான் எங்களுக்கு தேவை. நபி அவர்கள் என்ன குணம், எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, சின்னவர்களோடு எப்படி வாழ்ந்தாங்க, பெரியவர்களோடு எப்படி வாழ்ந்தாங்க, அந்நியர்களோடு எப்படி வாழ்ந்தாங்க, ஏழைகளோடு எப்படி வாழ்ந்தாங்க, செல்வந்தர்களோடு எப்படி இருந்தாங்க, எந்த அளவுக்குன்னா மிருகங்களோட நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, மிருகங்களோட, பறவைகளோட. கண்ணியமானவர்களே, இப்போ நபி அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்க குணத்தை இன்றைக்கு நானும் நீங்களும் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கும். அதுதான் படிக்கிறோம். நான் அஹ்லாக்னா என்ன, அஹ்லாக்னா என்ன, அஹ்லாக்னா கண்ணியமானவர்களே நல்ல குணம், நல்ல சிஃபத், நல்ல தன்மைகள். அந்த தன்மை எந்தெந்த இடத்துல வெளியாகும், அதை நாங்கள் எப்படி கண்டுகொள்வது? இன்றைக்கு நாங்கள் நினைக்கிற எப்படின்னா, கிதாபில் உலமாக்கள் எழுதுகிறாங்க, அஹ்லாக்குன்னு சொல்கிறது வெறுமனே ஒரு இபாதத் அல்ல. நாங்கள் தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஸகாத் பிடிக்கிறது, இதன் மூலமாக அல்ல. நபி அவர்களுடைய அஹ்லாக் பல விடயங்களில் வெளியாகிச்சு. அதில் தான் முதலாவது சொல்கிறாங்க ரஹ்மத். நபி அவர்கள் இறக்கமுடையவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், ஆலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக நபியை நாங்கள் உங்களாக்கிறோம். உங்களை அனுப்பினது முழு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் ரஹ்மத். ஆலமீன் என்றால் என்ன அர்த்தம்டா, மனிதர்கள் மாத்திரமல்ல, ஜின்கள் மாத்திரமல்ல, பூமிக்கு மேலே வானத்தில் இருக்கக்கூடிய அத்துணைக்கும் பேர் தான் ஆலமீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். ஆலம் என்றது வேற, ஆலமீன் என்றது வேற. ஆலம் என்றால் உலகம், ஆலமீன் சொன்னால்
உலகத்துடைய அத்துணை பொருட்களையும் உள்ளடங்கியது. கண்ணியமானவர்களே, ஆலமீனுக்கு ரஹ்மத். அது மிருகமாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், காஃபிர்களாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், என்ன படைப்பினங்களாக இருந்தாலும் நபியே நாங்கள் உங்களை ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம். இது நபி அவர்களுடைய அஹ்லாக்கில் முதலாவது சிஃபத்தை உலமாக்கள் எழுதுகிறாங்க. இறக்க சுபாவம். எந்த அளவுக்கு இரக்கம்? பெரியவர்களோட இரக்கம், சின்னவங்களோட இரக்கம், மிஸ்கீன்களோட, ஃபகீர்களோட, ஹத்தல் ஹயவான் மிருகங்களோட கூட. கண்ணியமானவர்களை, இரண்டாவது எழுதுகிறாங்க நபி அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய தன்மை. அஹ்லாக்குக்கு கீழே இதை எழுதுறாங்க. கண்ணியமானவர்களே, அஃபுஹு நபி அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய தன்மை. அஹ்லாக்குல குணங்கள்ல ஆக விசேஷமான குணம் என்னண்டா, யார் எங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்களோ அவங்கள மன்னிக்கிறது. கான யஃபு அம்மன் ஸலமஹு, அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் அவர் மன்னிக்கக்கூடியவராக இருந்தார்கள். லம் யஜ்அலில் இன்திகாம் ஹதஃபுஹு, நபி அவர்களுடைய நோக்கம் பழி வாங்குறதாக இருக்கல்ல. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அஹ்லாக்கு கீழே இதை எழுதுறாங்க. நபி அவர்கள் அநியாயம் செய்தவர்களை மன்னித்தார்கள். அது மாத்திரம் இல்லை, இவர்களை நாங்கள் பழி வாங்கணும். செஞ்ச வேலைக்கு நான் இவருக்கு ஒரு வழி ஒன்று காட்ட தான் ஆகணும். இன்றைக்கு சொல்கிறோம் தானே, நாங்கள் செஞ்ச வேலைக்கு இவருக்கு ஒரு பாடம் ஒன்று படிப்பிக்கணும். நபி அவர்களுடைய எண்ணமே கூட அப்படி இருக்கல்ல. லம் யஜ்அலில் இன்திகாம் ஹதஃபுஹு. சரி, நபி அவர்களுக்கு உதவி வந்த சந்தர்ப்பத்தில், நபி அவர்களுக்கு சக்தி வந்த சந்தர்ப்பத்தில், எல்லா விஷயமும் நபி அவர்களுக்கு சாதகமாக இருக்குது, எல்லாரும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, ஒருத்தர் அநியாயம் செய்கிறாரு. கிதாபில் எழுதுறாங்க, அந்த மனுஷனுக்கு கூட நபி அவங்க அநியாயம் செய்யலை. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு குணமுடையவர்கள் என்றத இந்த விஷயத்திலிருந்து நாங்கள் விளங்க வேண்டும். மூன்றாவது எழுதுறாங்க தவாதுஹு, நபி அவர்களுடைய தவாது, நபி அவர்களுடைய பணிவுத்தன்மை. மஅ அன்னஹு சய்யிது உலுதி ஆதம், நபி அவர்கள் முழு சமூகத்துக்கும் தலைவராக இருக்கிறதோட நபி அவர்கள் தவாது பணிவுடையவர்களாக இருந்தார்கள். ஒரு சபைக்கு ஒருத்தர் புதுசாக வந்தா, மதீனாவுடைய சபைக்கு ஒருத்தர் புதுசாக வந்தா, அவர் கேட்பாராம், உங்கள யாரு நபி? வெளியிருந்து ஒருத்தர் மதீனாவுக்கு வராங்க, நபி அவங்க சஹாபாக்கள் கூட இருக்கிறாங்க. கேட்பாங்களாம் அந்த மனிதர், உங்களில் யாரு நபி? நபி அவர்கள் அந்த அளவுக்கு எல்லோருடையும் கூட அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய இரக்கத்தையும் பரிமாறிக்கொண்டு தவாதுவாக இருந்தார். ஒரு முஸ்லீம்டா எப்படி இருக்கணும்டா, ஒரு முஸ்லீம்டா அவருடைய பணம், அவருடைய அந்தஸ்து, அவருடைய படிப்பு, அவருடைய குடும்பம், இது எழுதுறாங்க கிதாப்ல. கண்ணியமானவர்களே, அல்லா யதகப்பரல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் பெருமை அடிக்கக்கூடாது. எதை வச்சு? அவருடைய பணம், செல்வாக்கு, குடும்ப அந்தஸ்து, அவருடைய படிப்பு, இந்த நாளை வச்சும் ஒரு முஸ்லீம் பெருமை அடிக்க மாட்டார். அடுத்தது கண்ணியமானவர்களே, நான்காவது அஹ்லாக்குடைய நான்காவது பகுதி சிதுக். சிதுக்கும் அமானத்தும். சிதுகுஹு வ அமானத்துஹு, நபி அவர்களுடைய உண்மைத்தன்மை, நபி அவர்களுடைய அமானித பேணுதல். நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த காஃபிர்கள் நபித்துவத்துக்கு பின்னால அநியாயம் செஞ்சாங்களோ அதே காஃபிர்களுடைய வாயால சொன்னாங்க, இவர் அஸ்ஸாதிக், உண்மை பேசக்கூடியவர், அல் அமீன், நம்பிக்கையாளர் என்று சொன்னாங்க. அப்ப சிதுக், அமீன், அமானத், இந்த ரெண்டு விஷயத்தையும் நபி அவங்க கிதாபில் எழுதுறாங்க. மூத்து வரையும் பாதுகாத்தாங்க. சுப்ஹானல்லாஹ், மூத்து வரையும் நபி அவங்க. ஆனால் காஃபிர்கள் குறை சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உண்மையையும் உண்மையாக நடந்தாங்க. கண்ணியமானவர்களே, அதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியாபாரியாக இருந்தார். ஷாமுக்கு போவாங்க வியாபாரம் செய்யறதுக்கு. எப்படி நபி அவங்க ஆடு மேய்த்ததை எங்களுக்கு தெரியுமோ
அதே போல் நபி அவங்க வியாபாரமும் செஞ்சுக்கிறாங்க. நபி அவங்க வியாபாரமும் செஞ்சுக்கிறாங்க. வியாபாரம் செஞ்சதுக்கு நபி அவங்க ஷாமுக்கு போனாங்க. ஹதீஜா நாயுடைய பொருட்கள் எடுத்துக்கொண்டு சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்டா, வியாபாரத்தில் இந்த 2 தன்மையும் கட்டாயமிக்கும். உண்மையும் நம்பிக்கை. சிதுக் அமானத், அமானிதத்தை பாதுகாக்கணும், நம்பிக்கையாக இருக்கும், உண்மையாக இருக்கணும். ஆக கண்ணியமானவர்களே, இது வியாபாரத்திலையும் கொடுக்கல் வாங்கலையும் ஆக முக்கியமான பகுதி. அப்போ நபி அவங்களோட அஹ்லாக்குக்கு கீழே உண்மை பேசுறது, அமானிதத்தை பாதுகாக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது, இது 2ம் ஆக முக்கியமான பிரதானமான விஷயம். அடுத்தது எழுதுகிறாங்க, 5வது சபுர், நபி அவர்களுடைய பொறுமை. நபி அவர்களுடைய பண்புல ஒரு பண்பு தான் நபி அவங்க பொறுமையுடையவர்களாக இருந்தாங்க. நபி அவர்களுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க, எவ்வளோ பிரச்சனைப்படுத்தினாங்க. எல்லா பிரச்சனையிலையும் நபி அவங்க பொறுமையாக இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஒரு ஆயத்தில் சொல்கிறான், வலக்கது நஅலமு, எங்களுக்கு தெரியும், அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன், அவர்கள் சொல்கிற விஷயங்களை நீங்கள் உங்கள் உள்ளத்தால் எவ்வளோ சகிச்சு கொள்றீங்கன்றது எங்களுக்கு தெரியும். நபி அவங்க அந்தளவு சகிச்சாங்க. உள்ளத்தில் பாரம், கவலை. குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான், வலக்கது நஅலம், நபி அவங்க நபியே உங்களோட உள்ளத்துக்கு உள்ளுக்கிற பாரம் எங்களுக்கு தெரியும் நபி அப்படி சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். அப்போ எந்த அளவுக்கு அவங்க பொறுமையாக இருந்திருக்கிறாங்க என்றதை இந்த ஆயத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ளேன். கண்ணியமானவர்களே, நபி அவங்களோட பொறுமை அவர்களுடைய எல்லா சந்தர்ப்பத்திலும் இருந்தது. அவர்களுடைய கஷ்ட நிலைமையிலையும் நல்ல செல்வந்த நிலைமையிலையும், நபி அவர்கள் மக்களோட பழகக்கூடிய நேரத்திலையும், அவர்களுடைய அஹ்பாபுகள், அவர்களுடைய தோழர்கள், காஃபிர்கள் எல்லோருடைய பழகக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுடைய பண்புள்ள ஒரு மிக பிரதானமான பண்பு பொறுமை. அடுத்தது கண்ணியமானவர்களே அஹ்லாக். அடுத்தது தான் அஹ்லாக்கை கொண்டு வராங்க. நாங்கள் அஹ்லாக்குன்னு என்ன நினைக்கிறோம்? நாங்கள் அஹ்லாக்குன்னா சும்மா நோவலா அஹ்லாக், எல்லாரோடையும் கொஞ்சம் சிரிச்சு பழையினா சரி. ஆனால் எங்களால் எத்தனையோ தவறுகள் நடந்து கொண்டு கண்ணியமானவர்களே, அஹ்லாக்குடைய பண்புல 6வது தான் கொண்டு வராங்க, அஹ்லாக்குஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய குணம், நபி அவர்கள் மக்களோட பழகின பழக்கம். அதில் முதலாவது கொண்டு வராங்க அவர்களுடைய குடும்பத்துடன் எப்படி நடந்தாங்க. குடும்பத்தோடு நபி அவங்க எப்படி நடந்தாங்க, மனைவி மக்களோடு எப்படி நடந்தாங்க, பிள்ளைகளோடு எப்படி நடந்தாங்க, உறவுகளோடு எப்படி நடந்தாங்க. எல்லா மனைவிமார்களும் நபி அவர்களோட கூட இருக்கிறதுக்கு விருப்பம். ஆனால் நபி அவர்கள் டேர்ன் பிரித்து கொடுத்திருந்தாங்க. எல்லாரும் நபி அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வருவாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நபி அவங்க குடும்பத்தோட அன்பாக, இரக்கமாக, பாசமாக இருந்தாங்க. நபி அவர்கள் இல்லைன்னு சொன்னா, நபி அவர்களுக்கு ஏதாவது உண்டுன்னு சொன்னா தூக்கமே வராது, சாப்பிட மாட்டாங்க. அப்ப நபி அவங்க குடும்பத்தோட எந்த அளவுக்கு அஹ்லாக்காக இரக்கமாக இருந்திருக்கிறாங்க. அதே போல கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் உற்றார் உறவினர்களோட, பக்கத்து வீட்டார்களோட, அஸ்ஹாபுகளோட, ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி வ அனா கைருக்கும் லி அஹ்லி. உங்கள் ஆக சிறந்தவர் யார் தெரியுமா? குடும்பத்தோடு நல்லா இருக்கும், மனைவி மக்களோடு நல்லா இருக்கும். நான், நபி அவங்க சொன்னாங்க, வ அன, நான், கைருக்கும், உங்களில் மிக சிறந்தவன், லி அஹ்லி, என்னுடைய குடும்பத்துக்கு. சுப்ஹானல்லாஹ், எப்படி செர்டிஃபை பண்றாங்க. ஏண்ட குடும்பம், ஏண்ட வீட்டாக்கள், என்னுடைய பிள்ளைகள், ஏண்ட தாத்தா தங்கச்சி சொல்லணும், ஏண்ட நானா அப்படியான ஆள் அப்பா. குடும்பத்தோடு நல்லா இருப்பார். ஏதாவது ஒன்றுண்டா பாஞ்சு வந்துடுவார். கஷ்ட நஷ்டம்டா முன்னுக்கு நிற்பார். ஒருத்தருக்கு அநியாயம் பார்த்து அவர் விரும்ப மாட்டார். ஒருத்தருக்கு நோயின்னு சொன்னால் முன்னுக்கு வந்து நின்றுடுவார். குடும்ப பிரச்சனைனா முன்னுக்கு வந்துடுவார். இது மனைவி சொல்லணும், பிள்ளைகள் சொல்லணும், எங்களோட உறவினர்கள் சொல்லணும். அப்போ தான் கண்ணியமானவர்களே நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வோம். இன்றைக்கு கவலையான செய்தி தான், குடும்பத்துக்குள்ளால எங்களுடைய புழக்க வழக்கங்கள், நாங்கள் போகிறது பிரயாணங்கள் குறைஞ்சிட்டு, குடும்பத்துக்கு போகிற குறவு. எப்பயாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு போகிறோம், எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு கெதரிங் ஒன்று கூடும். அப்போ தான் தெரியும் இவர் என்னோட குடும்பத்தை சேர்ந்தவர்.
ஒரு 5 வருஷத்துக்கு போகிறவு 3 வருஷத்துக்கு போகிறவு ஒரு கெதரிங் கொண்டு வச்சா அப்போ தான் தெரியும் இவர் எங்களோட குடும்பத்தால், அது வரையும் தெரியாது. அப்போ எந்த அளவுக்கு எங்களோட குடும்பத்தினுடைய சகவாசம் இருக்கிறதுன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக கண்ணியமானவர்களே, அடிக்கடி குடும்பங்களுக்கு போகிறது, சந்திக்கிறது, பேசுறது ஒரு இபாதத். ஒரு ஹதியாவை வாங்கிட்டு போகிறது, என்ன சிறுவன் வாங்கிட்டு போகிறது. நபி அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, லா யுக்மினு அஹதுக்கும், உங்கள் ஒருத்தர் ஈமான் கொள்ள மாட்டாரு உங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் அன்பாக இருக்கும் வரை. அன்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லித்தரவான்னு கேட்டுட்டு சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சலாம பரப்புங்க. அடுத்து சொன்னாங்க, நீங்கள் அன்பளிப்புகளை கொடுத்துக்கணும். அன்பளிப்பு என்ன சரி வாங்கி கொண்டு போகிறது, ஒரு பிஸ்கட்டை, ஒரு கேக்கை, ஒரு வாழைப்பழத்தை குடும்பத்துக்கு போக்குற நேரத்தில். ஆக கண்ணியமானவர்களே, குடும்பத்தை கவனிக்கிறது அஹ்லாக்குடைய பகுதியில் ஆக முக்கியமான ஒரு பகுதி. இந்த நல்ல குணம் என்றது உலமாக்கள் எழுதுறாங்க, மஸ்ஜிதோட நின்று கொள்ற விஷயம் ஒன்று இல்லை. மஸ்ஜிதோட தொழுகையோட, இபாதத்தோட, ஜிக்ரோட, நோம்போட, ஜகாத்தோட, ஹஜ்ஜோட முடிகிற விஷயம் இல்லை அஹ்லாக் என்றது. அஹ்லாக் என்று சொல்றது 24 மணித்தியாலமும் எங்களோட கூட பிரயாணமாகக்கூடியது அஹ்லாக். நல்ல குணம், குணத்தை பிரதிபலிக்கும். குணம் என்று சொல்றது வெளியே வரணும். அது கொண்டு எழுதுறாங்க தபஸ்ஸும், புன்முறுவல் பூக்கிறது, மற்றவர்களோட நல்ல முறையில் சிரித்து பேசுறது. இன்றைக்கு கண்ணியமானவர்களே சொல்றாங்க, அவரோட பேசலாப்பா, அவர் பேச மாட்டாரே, சிரிக்க மாட்டாரே, அவரை பார்த்தாலே ஒரு கடுகடுத்த முகத்தோடு தான் பார்க்குறாரு. நபி அவங்க அப்படி சொல்லல. நபி அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, தபஸ்ஸுமு ஃபீ வஜ்ஹி அஹீக சதகா, உங்களுடைய சகோதரருடைய முகத்தை பார்த்து நீங்க சிரிக்கிறது சதக்கான்னு சொன்னாங்க. புன்முறுவல் பூக்கிறது. கண்டு சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி ஆஜர் சோமாய்க்கிறீங்களா, சிரிங்கோ, சதக்காவுடைய கூலி கிடைக்கும். இதெல்லாம் அஹ்லாக்குடைய பகுதியில் எழுதுறாங்க கண்ணியமானவர்களே, அஹ்லாக்குடைய பகுதியில் எழுதுறாங்க. இதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் கலம், இன்றைக்கு ஹஸ்ரத் இஷா தொழுகையில் ஓதின சூரா, அந்த சூறால நபி அவர்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதில் வரக்கூடிய ஒரு ஆயத்தான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நிச்சயமாக சத்தியமாக நீங்க மிக உயர்ந்த குணத்தோடு இருக்கிறீங்க நபியே. எப்படிப்பட்ட ஒரு ஆயத்! அல்லாஹ் தஆலா எப்படி சர்டிஃபை பண்றான் நபியை, அல்லாஹ் தஆலா எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறான் நபிக்கு. இந்த ஆயத் போதும் கண்ணியமானவர், இந்த ஒரு ஆயத் போதும் நபியோட அஹ்லாக்கை நாங்கள் படிக்கிறதுக்கு. வ இன்னக, நிச்சயமாக நீங்க நபியே, லஅலா, லாம் இன்னக என்று சொல்றது உறுதிப்படுத்துறது, லாம் உறுதிப்படுத்துறது, அலா உறுதிப்படுத்துறது, ஹுலுகின் அதீம், அதீம் வரக்கூடியது உறுதிப்படுத்துறது. எத்தனை உறுதிப்படுத்துதலை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான். வ இன்னக, நிச்சயமாக நபியே, லஅலா, நீங்க உயர்ந்த, ஹுலுகின் அதீம், மகத்தான குணத்தோடு இருக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சர்டிஃபை பண்றா நபி அவங்க எப்படி அஹ்லாக்குடையவராக வாழ்ந்திருப்பாங்க. அதே நபியுடைய வராசத், அதே நபியுடைய வாரிஸ், அதே நபிக்கு பின்னால் வந்த உம்மத்தான் நான் நீங்கள் எல்லாரும். அதே நபிதான் அந்த நபியோட கூட இருந்த அந்த சஹாபாக்கள், அந்த நபியோட கூட இருந்த சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் கொடுத்த அஹ்லாக்க அந்த சஹாபாக்கள் முழு உலகத்துக்கும் எடுத்துக்கொண்டு போனாங்க. இதனால தான் கண்ணியமானவர்களே நானும் நீங்கள் இந்த இடத்துல முஸ்லீமா இருக்கிறோம். இதனால தான் இன்றைக்கு முழு உலகத்தில் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த புனிதமான அஹ்லாக்க எடுத்துக்கொண்டு முழு உலகத்துக்கும் போனாங்க. அந்த குணத்தோட வாழ்ந்து காட்டினாங்க. அதனால கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய அஹ்லாக்க பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல, நபி அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நபியோட அஹ்லாக்க சொல்லுங்களேன்னு சொல்றாங்க. நபியோட குணம் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. சொன்னாங்க, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், நபியோட ஹுலுக் என்ன தெரியுமா, அஹ்லாக் என்ன தெரியுமா, அது குர்ஆன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் நபியோட அஹ்லாக்கை பார்க்கணுமா, குர்ஆனை ஓதுங்க, அதுதான் நபியோட அஹ்லாக்.
குர்ஆன்ல என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் நபியோட அஹ்லாக் தான். ஆக கண்ணியமானவர்களே, அப்படி பேசுறேன்னு சொன்னால் நபியோட அஹ்லாக்கு நாங்கள் எவ்வளோ பேசுகிறோம். குர்ஆன் தான் நபியோட அஹ்லாக்குன்னு சொன்னால், நபியோட அஹ்லாக்கை பற்றி பேச சொன்னால் எத்தனை அவருக்கு பேசுகிறோம். ஆக கண்ணியமானவர்களே, ஃபத்துஹுடைய மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடியவருடைய ஒரு கூட்டம் வருது. வஃப்து அப்துல் கைஸ் என்று சொன்னால் அது ஒரு சரித்திரம். அவங்க வாராங்க நபியை சந்திக்கிறது. அவங்க வரக்கூடிய நேரத்திலே நபி அவங்க முன்னுக்கு போய் அவங்கள வரவேற்று சஹாபாக்கள் புதுமைப்படுறாங்க. நபி அவங்க வர வைக்கிறாங்க. மர்ஹபன் பில் கௌம், மர்ஹபன் பில் கௌம், மர்ஹபா மர்ஹபா, வெல்கம் வெல்கம், வரவேற்புன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அந்த வரவேற்பை பார்த்து எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாங்க. நபி அவங்க எப்படி இந்த ஒவ்வொரு மக்களோடையும் பழகினாங்க. நபி அவர்கள் அந்த குணம் மக்கள் எப்படி ஈர்த்துது. ஆக கண்ணியமானவர்களே, அந்த அந்த தன்மைகள் தான் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வரும். அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் நசீபாகும். இந்த யார் அஹ்லாக்குடையவர்களா, நல்ல குணமுடையவர்களா உலகத்தில் வாழ்கிறாங்களோ இவங்களுக்கு எங்கே தெரியுமா சொர்க்கம் நிச்சயம். சொர்க்கத்தில் எங்கே தெரியுமா மாளிகை கிடைக்கும். சொர்க்கத்தில் எங்கே மாளிகை? சொர்க்கத்தில் சென்டரில் கிடைக்கும். சொர்க்கத்துடைய ஒரு சென்டர் தானே நடு. சொர்க்கத்துடைய சென்டரில் அல்லாஹ் பெரிய மாளிகை ஒன்று கட்டுவான். யார் உலகத்தில் நல்ல குணமுடையவர்களாக வாழ்ந்துட்டு போவான். இன்றைக்கு எங்களுக்கு கொழும்புல கெண்டியில் ஒரு இடத்துல எங்களுக்கு பெரிய பெலஸ் ஒண்டிக்கிறேன்னா நாங்கள் பிடிப்போம். கொழும்புல மெயின் இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய பெலஸ் ஒண்டிக்குது. கெண்டியில் மெயின் இடத்துல எங்களுக்கு ஒரு பெலஸ் ஒண்டிக்குது. அனுராதபுரத்தில் மெயின் டவுனில் எங்களுக்கு பெலஸ் ஒண்டிக்குது. எங்களுக்கு ஒரு காணி ஒண்டிக்குது. குருநாகரில் பெரிய ஏக்கர் கணக்கு காணி இருக்குது. இன்றைக்கு நான் கதைக்கிறோம் தானே. காணியுடைய பெருமதி, கட்டிடத்தினுடைய பெருமதி, டவுனுடைய பெருமதி, இதெல்லாம் எங்களுக்கு விளங்குது தானே. சொர்க்கத்தினுடைய நடுவில் ஒரு மாளிகை கிடைக்கிறேன்டா, எங்களோட அஹ்லாக்கை நாங்கள் செய்யணுமா வேணுமா? எங்களோட அஹ்லாக்கை நாங்கள் சீர்திருத்தி பார்க்கணுமா இல்லையா? கண்ணியமானவர்களே, எல்லா நிலைமையிலையும் எங்களோட அஹ்லாக்கை சீராகும். இதனால் இதை பற்றி எனக்கு ஒரு அரை தான் டைம் தந்தாங்க பேசுகிறதுக்கு. இதை பற்றி பேசணுன்னா அவர் கணக்கு பேசு. ஆக கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. யஹூதியுடைய ஒரு ஜனாசா போகுது. யாருடைய ஜனாசா? யஹூதியுடைய ஒரு ஜனாசா. நபி அவங்க எழுப்பிட்டாங்க. நபி அவங்க அப்படியே எழுப்பினாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ், யஹூதியுடைய ஜனாசா போகுது, ஏன் எழுப்பி நிற்கிறீங்க? நபி அவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க, அலைசத் நஃப்சன், அது ஒரு ஆத்மா தானே, அது ஒரு மனிதர் தானே, அவர் ஒரு மனிதர் தானே, அவர் மிருகம் இல்லை, அவர் ஒரு மனிதர். மனிதத்துவத்தை படித்து கொடுத்தாங்க. இன்சானியத் சொல்லுவாங்க அரபுல. மனிதத்துவம். மனிதர்களை மதிக்கணும். அது காஃபிரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நபி அவர்கள் ஒரு யஹூதியை மதிச்சேன்டா யோசிச்சு பாருங்க. நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹால கைரில் மக்தூபி அலைஹிம் ஓதுறோம் தானே. கைரில் மக்தூபி அலைஹிம், யாலா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுண்டு அப்படி சொல்லிட்டு வந்து கடைசியாக 2 வார்த்தை சொல்லுவோம். யஹூதியுடைய முன்னால் கோபிக்கப்பட்டவர்கள், வழிதவறியவர்கள் நசாராக்கள், அல்லாட கோபத்தில் உள்ளானவர்கள் தான் யஹூதிகள். இந்த 2 பேருடைய பாதை இல்லாமல் நல்ல மக்களுடைய பாதையை யாரில் எனக்கு காட்டித்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தொழுகையில் நாங்கள் ஃபாத்தியால கேட்குறோம். இது நபிக்கு தெரியாவா? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாவா? யஹூதியுடைய ஜனாசா போது நபி அவங்க எழுப்பி நிற்கிறாங்க. என்ன கேட்டாங்க? அலைசத் நஃப்சன், அது ஒரு ஆத்மா தானே, அது ஒரு மனிதர் தானே, அவருடைய கண்ணியத்தை நாங்கள் கொடுப்போம். கண்ணியமானவர்களே, அப்போ நபியுடைய அஹ்லாக் எங்கே, நாங்கள் எங்கே? நபியுடைய சிஃபாத்துகள் எங்கே, தன்மைகள் எங்கே, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். இன்றைக்கி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் எப்படின்டா, இதை சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன்.
நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் எப்படின்டா, நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளால் இருந்து கொண்டு நாங்கள் பார்க்குறோம். ஒரு வட்டத்துக்குள்ளால் கொஞ்சம் பேரோட அப்படி நல்லா இன்றைக்கு எங்களோட அஹ்லாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த நல்ல குணம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிற வார்த்தை, அது ஒரு ஷோ மாதிரி இருக்குது. ஷோ காட்டுன்னு சொல்லுவாங்க. ஷோக்கு சில பொருட்களை வச்சுப்பாங்க கண்ணாடிக்குள்ளாட, அது ஷோ. நாங்கள் ஒரு ஷோ ஒன்று மாதிரி உலகத்தில் காட்டி கொண்டிருக்கிறோம். படம் ஒன்று காட்டுறேன். நபி அவங்களோட படம் இல்லை, நபி அவங்க ரியல் லைஃப் உண்மையாகவே வாழ்ந்து காட்டினாங்க. இதனால தான் கண்ணியமானவர்களே இஸ்லாம் இவ்வளோ பரவிச்சு. நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைச்சது எத்தனாவது வருஷத்தில்? 40வது வயசில். நபி அவங்களுக்கு நபித்துவம் கிடைச்சது 40வது வயசில். நபி அவங்க எத்தனாவது வயதில் வஃபாத் ஆகினாங்க? எத்தனாவது வயதில்? 63வது வயதில். அப்போ 40க்கும் 63க்கும் 23 வருஷம் தான் டிஃபரெண்ட். இந்த 23 வருஷத்துக்கு உள்ளால 1,24,000 சஹாபாக்களை உருவாக்குறேன்டா, இது லேசி மாசான விஷயம் இல்லை. இது ஒரு சும்மா நாங்கள் நினைக்கிற மாதிரி லேசான விஷயம் இல்லை. நாங்கள் 50 வருஷம் 60 வருஷம் இஸ்லாத்தோடு இருக்கிறோம். எங்களோட வீட்டுக்குள்ளால் வேலை செய்கிற பாஸுக்கே எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கலாம். எங்களோட கடையில் இருக்கிற எங்களோட இருக்கிற அந்நிய மக்களுக்கு எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க. எங்களோட கடையில் 10 வருஷம் இருக்கிற மேனேஜர், அவருக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு இஸ்லாத்தை பற்றி எங்களோட அஹ்லாக்கால் காட்டலை, எங்களோட குணத்தால் காட்டலை, எங்களோட தன்மையால் காட்டலை நாங்கள் இஸ்லாத்தை. நபி அவங்க 23 வருஷ காலத்துக்குள்ளால 1,24,000 பேரை உருவாக்குறாங்கன்னு சொன்னால், கண்ணியமானவர்களே, அவங்களோட அஹ்லாக்க என்னன்னு சொல்கிறது? இதை பற்றி நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஆனால் சொல்கிறது நேரம் போதா. அந்த அளவுக்கு நபி அவர்களுடைய அஹ்லாக்குகள் ஒவ்வொரு குறைஷி காஃபிர்களுடைய தலைவர்கள் நபியுடைய சிஃபத்தை பார்த்து, தன்மையை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்த சரித்திரங்கள். யஹூதியுடைய தலைவர் இஸ்லாத்தை, நபி அவர்கள் குணத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஒரு கூட்டத்தினுடைய தலைவர் நபி அவர்களுடைய குணத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆக கண்ணியமானவர்களே, இந்த நல்ல தன்மையை நாங்கள் எல்லாரும் உருவாக்கிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு இதுதான். நபி அவர்களுடைய அஹ்லாக்க நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குறோம். வெறுமனே நபி அவங்க ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தாங்க, ரபியுல் அவ்வல் மாதம் வஃபாத் ஆகினாங்க என்று கேட்டுட்டு சொல்லிட்டு போறதல்ல. நபி அவர்களுடைய சரித்திரத்தை பாடமாக்கிறது மாத்திரம் அல்ல. பாடமாக்கின்னு அது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. கண்ணியமானவர்கள், எங்களோட ஒரு வாழ்க்கையில் கொண்டு வரும், எங்களோட வாழ்க்கையோடு இதை ஒரு பயிற்சியாக கொண்டு வரும். அதனால் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் என்ன விடயங்களை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதன்படி எங்களோட வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் அமல் செய்யக்கூடிய நல்ல அஹ்லாக்குடையவர்களாக, நல்ல குணமுடையவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு துஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.